இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 21ஆம் வாரம் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7-16 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119. பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலகவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உம் வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். ஆண்டவரே, நீர் போற்றுதற்கு உரியவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உம் வாயினின்று வரும் நீதி தீர்ப்புகளையெல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன். பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். அல்லேலூயா. ஆண்டவரே,
நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தி எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்திய நற்செய்தி அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 42 51 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது, விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். தம் வீட்டு வேலையாள்களுக்கு வேளாவேளை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்பணியால் பொல்லாதவனாய் இருந்தால் தன் தலைவன் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன்பணியாளரை அடிக்கவும் குடிக்காரனுடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டந்துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். குற்றமின்றி தூய்மையாயிருங்கள். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மாதத்தில் திருப்பி தந்துவிடுகிறேன் என்று சொல்லி கதிரவன் தனக்கு தெரிந்த பெரியவர் ஒருவரிடம் 1,00,000 ரூபாயை கடனாக வாங்கியிருந்தான். ஒரு மாதம் கடந்தது. ஆனாலும் வாங்கிய பணத்தை திருப்பி தராமல் இதோ தருகிறேன் அதோ தருகிறேன் என்று கதிரவன் பெரியவரை இழுத்தடித்தான். பெரியவரும் கதிரவன் இழுத்து இழுப்புக்கெல்லாம் பொறுமையாக இருந்தார். இன்னொரு நாளில் கதிரவன் பெரியவரிடம் ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி, இந்த நாளில் பணத்தை கட்டாயம் தந்துவிடுகிறேன் என்று சத்தியம் செய்தான். அந்த நாளும் வந்தது. ஆனாலும் அன்று கதிரவன் பெரியவரிடம் வாங்கிய பணத்தை தராமல் ஒளிந்து கொண்டான். இதனால் பொறுமை இழந்த பெரியவர் கதிரவனிடமிருந்து எப்படியாவது பணத்தை வாங்குவது என முடிவு செய்தார். ஒரு நாள் அதிகாலையில் பெரியவர் கதிரவனின் வீட்டை போய் தட்டினார். இந்த நேரத்தில் யார் நம்முடைய வீட்டை தட்டுவது என்று கதிரவன் ஜன்னல் வழியாக பார்த்தபோது அங்கே பெரியவர் நின்று கொண்டிருந்தார். இன்றைக்கு பெரியவரிடம் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று நினைத்த கதிரவன் தன் மகனை கூப்பிட்டு வெளியே நிற்பவரிடம், அப்பா வீட்டில் இல்லை என்று சொல் என்றான். கதிரவனின் மகனும் கதவை திறந்து வெளியே சென்று, அப்பா வீட்டில் இல்லை என்று என் அப்பா உங்களிடம் சொல்ல சொன்னார் என்றார். இதனால் சீற்றம் அடைந்த பெரியவர் கதிரவனின் வீட்டிற்குள் சென்று அவனை பிடித்து காவல் நிலையத்தில் நிறுத்தினார். காவலர்கள் பெரியவரிடம் வாங்கிய பணத்தை கதிரவன் திருப்பி கொடுத்த பின்னரே அவனை வெளியே விட்டார்கள். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் வருகின்ற கதிரவன் பெரியவரிடம் வாங்கிய பணத்தை சொன்ன தேதியில் திருப்பி கொடுத்திருந்தால் அவன் பெரியவருக்கு அஞ்சி இருக்கவும் தேவையில்லை, காவல் நிலையத்திற்கு சென்றிருக்கவும் தேவையில்லை. அவன் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றியதால்தான்
காவல் நிலையம் வரை அவன் செல்லும்படியாக ஆனது. இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை கடவுள் முன் குற்றமின்றி தூய்மையாய் இருக்க வேண்டும் என்ற அழைப்பை தருகிறது. தூய பவுலால் தெசலோனிக்காவிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட திமோத்தி தெசலோனிக்க மக்கள் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையில் இருக்கின்றார்கள் என்ற செய்தியோடு வருகின்றார். இதைத் தொடர்ந்து தூய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதும் வார்த்தைகள்தான் இன்று நாம் முதல் வாசகமாக வாசிக்கப்பட்ட இறைவார்த்தை பகுதி. இந்த பகுதியில் தூய பவுல் தெசலோனிக்கர் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கைக்காக அவருக்கு நன்றி சொல்வதுடன் அவர்கள் ஆண்டவர் முன் குற்றமின்றி தூயோராய் இருக்க இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துவாராக என்கிறார். நற்செய்தியில் இயேசு ஆண்டவரின் வருகை எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம், அதனால் விழிப்பாக இருங்கள் என்கிறார். விழிப்பாய் இருங்கள் என்று இயேசு சொல்வதை ஆண்டவரில் நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்லலாம். ஏனெனில் ஒரு சிலர் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளாமல் நம்பிக்கை கொண்டோரை எள்ளி நகையாடினார் என்று 2 பேதுரு புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 4 பார்க்கிறோம். ஆகையால் நாம் ஆண்டவரை எதிர்கொள்ளும் வகையில் அவரில் நம்பிக்கை வைத்து குற்றமற்றவராக தூயோராக வாழ்வோம். பெரியவர் ஒருவர் நகரில் குடும்பத்தோடு இருந்த தன் மகளுடைய வீட்டிற்கு சென்றிருந்தார். அவ்வீட்டில் 10 வயதில் ஒரு பேரன் இருந்தான். அவன் துருதுருவென இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தான். அவனை தன் அருகே அழைத்த பெரியவர் அவனிடம் விளையாட முடிவு செய்தார். அதனால் அவர் அவனிடம், உனக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்று இவ்வீட்டில் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறாய் என்றார். தாத்தாவிடமிருந்து இப்படி ஒரு கேள்வி வந்ததும் பேரனின் முகம் கோணலானது. ஆனால் அது சிறிது நேரம் மட்டுமே நீடித்தது. சட்டென ஏதோ சிந்தனை வயப்பட்டவனாய் அவன், என் தாய்க்கு நான் ஒரே மகன், அவர் என்னை மிகவும் அன்பு செய்கின்றார். இந்த பகுதி போதாதா நான் இந்த வீட்டில் இங்கும் அங்கும் அலைவதற்கு என்று கண்ணில் ஒளி பொங்க சொன்னான். ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் வரும் சிறுவனை அவனது தாய் மிகவும் அன்பு செய்தார். அந்த ஒரு பகுதியே அவன் வீட்டில் சுதந்திரமாக அலைவதற்கு, ஓடி ஆடி விளையாடுவதற்கு போதுமானதாக இருந்தது. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் மிகவும் அன்பு செய்கின்றார். அவரது அன்பில் நமது வாழ்க்கை நிறைவடைகின்றது. இத்தகைய செய்தியை எடுத்து சொல்லும் இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலை குறித்து சிந்திப்போம். 150 திருப்பாடல்களில் மிகவும் பழமையான திருப்பாடல் என்றால் அது திருப்பாடல் 90 தான். இத்திருப்பாடலானது ஆண்டவரின் ஊழியரான மோசேயால் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்ட பின் பாடப்பட்டது என்று எண்ணிக்கை புத்தகத்தில் 13 மற்றும் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இதில் 2 முக்கியமான கருத்துக்கள் இடம்பெறுகின்றன. 1, மனிதர்களின் தகுதியின்மை. 2, கடவுளின் பேரன்பு. மனிதர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர் என்று குறிப்பிடும் மோசே, காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் என்கிறார். மனிதர்கள் மண்ணிலிருந்து வந்தவர்கள் என்பதால் தொடக்க நூல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 19 கூறுவது போல மீண்டும் மீண்டுமாக தவறுகள் செய்து அதற்கான தண்டனையையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் நம்மீது பேரன்பு கொண்ட கடவுள் தன் ஒரே மகனை விண்ணிலிருந்து மண்ணகத்திற்கு அனுப்பி நம் அனைவரையும் மீட்டார். ஆகையால் விண்ணிலிருந்து வந்த இயேசுவால் மீட்கப்பட்ட நாம் யாவரும் விண்ணுலகு சார்ந்த வாழ்க்கை வாழ்வதே தேவையானதாக இருக்கின்றது என்று கொலோசியர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 1 பார்க்கிறோம். ஆகையால் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, விண்ணிலிருந்து மண்ணகத்திற்கு வந்த இயேசுவால் மீட்கப்பட்ட நாம்
மேலுலகு சார்ந்த வாழ்க்கை வாழ்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும் என்று திருப்பாடல் 31 அதிகாரம் 16 பார்க்கிறோம். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது என்று திருப்பாடல் 33 அதிகாரம் 5 பார்க்கிறோம். ஆண்டவரின் பேரன்பை உணர்ந்தவர்களாய் தீமையை விலக்கி நன்மை செய்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் என்று கொலோசியர் புத்தகத்தில் 3 அதிகாரம் 1 தூய பவுல் கூறுகிறார். ஆகையால் நாம் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்கள் என்ற உணர்வோடு மேலுலகு சார்ந்தவற்றை நாடி இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.